எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவம் இல்லையா? ஒரு பெண்ணை பல தாயா தங்கையா அதை விட்டு தாரமா இல்லைங்களா? நீதியா அறிவிக்கல நீதி பத்தி அப்புறம் ஏண்டா பாவி, நீ அக்கா தங்கச்சா கூடவே பிறக்கலையேடா. நான் அவங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அங்க ட்ரைனிங் எங்க சர்வீஸ் அங்கதான் கத்து கொடுத்தாங்க. சரியா இல்லையா? ஐயோ
ஒரு சாட்டை ஒரு வேட்டையாகவே நீ மனிதனாக இருக்க மாட்டான். பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை. அட பாவி, நீ வயிற்றுக்கு என்னடா சாப்பிடுற பாவி? அவரு வயிற்றுக்கு ஐயோ அக்கா அக்கா வாக்கா அப்படியே அவனை அடுத்து கூறு போட்டு கருத்து பேகத்துல எடுத்து வித்துரு ஊர்ல சாப்பிட்டோம் நல்லா. அந்த குடல நீ நல்லா திக்க குடல ஊறி வாயில் பஞ்சாபத்த மாட்டாங்க. எங்களை விட்டுடா தயாரா வாழ வேண்டிய பெண்றா உரத்துக்கு தான் வந்துக்கிறாரு. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைனா. அதனால உள்ளே கடவுள் வெளியே மிருகம் விளங்க முடியா கவிதை. நந்தகுமாரி நந்தகுமாரி நாளைக்கு எந்த போட உள்ள வேலை பார்த்து ஐயா பேர்ல பூக்குட்டி இறங்கனா 50 ஏக்கர் ஆண்ட வெட்டுறாங்க. ஐயோ கனவு சுட்டாடா. ஐயோ ஐயா உங்களை கெஞ்சி கேக்குறேங்க 2 பேரையும் விட்டுருங்க ஐயா. பழகாத மனுஷன் 1000 பேர் இருப்பான். ஆனா இந்த வேலைக்கு பழகாத மனுஷன் யாரும் எந்த அப்பா அப்பா பாடியே பாடி பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க ரூம்ல படிச்சவங்க அந்த கதை இறங்கினா உதும்பி எடுத்துருவான். என்ன பண்ணலான்னு இப்ப செய்யலாம் பாரியா வர முடியாது போட பாரு. அதுக்கு தாண்டி இவ்வளவு கஷ்டம். காதலிய 3 வகையான காதல். நீங்க வந்தீங்களா இதுக்குன்னே படிச்சியா? ஆமா டிகிரி வாங்கிக்கிறேன். ஒன்று சந்தோஷ காதல். என்ன பார்த்து மாமா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படி நீ இஷ்டப்பட்டு நானும் இஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோ, சந்தோஷ காதல். இரண்டாவது காதல் சாகச காதல். அது எப்படி அவன் நல்லா கூட பரவாயில்ல. என்னடா முக்கியமான கிளாஸ் நான் என்னத்தியாங்க பேசுங்க. ரொம்ப தொல்லை பண்ணுகிறாரே. போனா போது ஒரு நாளைக்கு அப்படி போய் பால் மாறிடலாம். வேண்டாம் வெறுப்பா. சரி என்ன பண்றது? இது சாகச காதல். மூன்றாவது காதல் தூக்கு மாட்டிக்கு சாவர காதல். இல்ல வரியா வாங்கயா 2 டக்கு டக்கு பாவி ஒட்டுதுடா. மூன்றாவது காதல் பலாத்கார காதல். ஐயோ உங்க உடம்புல ஒட்டு துணியிலால அப்படிலாம் செய்யாதுடா. விரட்டி விரட்டி பெரிய நாய் கடிக்கிற மாதிரி. பாவி அப்படிலாம் செய்யாதடா. வேண்டாம் பாவி அண்ணனாராணி அண்ணனாரி அண்ணன் என்று சொல்வதற்கே அருகதையற்றவன்டா நீ. மாமான் தான் சொல்லதா? மானம் கட்டவனே. நான் உன்னை அண்ணன் கூப்பிடுறேன்னு சொன்னேன். ஏடா அம்மா தாலிங்களை அறக்கும். ஏடா ஒருத்தனு கூட புத்தியா கிடையாது. அம்மா எப்போ அறுத்துட்டாடா ஆ புரியல.
பெரியம்மா காலியா தான் அவ்வளவு போயிட்டாரு. டேய் அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது எதிரடா எதிரா ஏடா புத்திக்கிறாடா உனக்கு ஏன் எழுந்துக்கிறோம் தான் பட்டுன்னு வீணுமே எழுந்துக்க மாட்டேனாங்க. அட பாவி நல்லா ஜேசிபி மாதிரி இருக்கிறாயா டேய் எவ்வளவு கஷ்டம் இருக்குண்ணா. டேய் டேய் உனதான் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல உனக்கு தேவையாடா இதெல்லாம் டேய் இந்த பெண்கள் யாருன்னு வாயா தெரியுமா போன மனுஷிக்காதுடா பல பலனுக்குது பட்டு பட்டுனா ஒண்ணு முடிஞ்ச வரைக்கும் டேய் பெண்களை கண்களாக மதிக்க வேண்டும் அந்த கண்ணுல தூசி வீச்சுனா என்ன பண்ணுவேன்? குச்சி எடுத்து குத்தணும் அது மாதிரி தான் குத்தத்து. சிரிக்காதடா சீர் கட்டவனே டேய் இங்க வா. ஏண்டா பெண்களை பார்த்தவுடன் தாயாகவும் தங்கையாக நினைக்க வேண்டும் அதை விடுத்து இவர்கள் என்ன நினைக்கிறார் ஏடா குல பேசுறிய அண்ணனுக்கு ஒரு உதவி பண்ணலான்ற ஒரு இறக்க மனுஷன் உண்டு. எதுக்கு உதவி வீந்து நான் ஏந்து அதுக்கு தான் சொன்ன ஆரம்பத்திலே எதிரா பாவி எதுக்கு இங்க போறேன் ஒரு வேகம் டேய் நான் ஏன் வந்தேன் எதற்காக வந்தேன் தெரியுமா வேலை வச்சு வந்து அக்கறம் எல்லாம் பண்றதாடி வேலை இல்லாமல் வந்திருக்கேன் அண்ணா நகர்வலம் செல்ல வேண்டும் ஆதலால் உன்னை அழைத்து வரும்படி உத்தரவிட்டார் உன்னை தேடி வந்த நேரத்தில் தாண்டா இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்து கொண்டு அண்ணன் ஜமீன்தார் வா சொல்றா. ஆமா நான் போய் வரேன். ஏய் நில்லு என்னடா ரெண்டு சந்துக்கு இது அடடா குழந்தை எவனுக்கு தெரியாது போல பத்மா வராத ஏன்டா ஓவரா சவுண்ட் வர எதுக்கு அதிகமா கத்துற ஆவி போக கத்துனா கடைசியில் பட்டுன்னு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போற நீங்க தப்பிட்டீங்க மாத்தம்னா நாடி போட்டோம் இன்னைக்கே போட